பொய் கணக்கா எழுதியிருக்கானுங்க. ஹலோ, சொப்பன சுந்தரி ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்ல இருக்கட்டும். வார்டன் இருக்காங்களா? ஆமா, நான் வார்டன் தான் பேசுறேன். நீங்க? ஆர்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டு பேசுறேன். உங்க ஹாஸ்டல்ல திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமா சார், இருக்கறா. உங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணு நைட் எல்லாம் கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கு. கண்டிக்க மாட்டீங்களா நீங்க? இப்படி கண்டிக்காம விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்களே கோர்ட்டுக்கு வர வேண்டியதாயிடும். ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களை ஒழுங்கா கண்டிச்சு வைங்க. உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வர போற? இது என்ன ஹாஸ்டலா சத்திரமா? உன்னை ஏற்கனவே பலமுறை வார்ன் பண்ணிருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்ப பண்ற. உன்னால இந்த ஹாஸ்டலுக்கு கெட்ட பேர் வந்துரும் போல இருக்கு. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். நிறுத்துங்க மேடம். என்னால யாருக்கும் கெட்ட பேர் வேணாம். உங்களுக்கு எப்படி உங்க டிசிப்ளின் முக்கியமோ அதே மாதிரிதான் எனக்கு என்னோட ஃப்ரீடம் முக்கியம். உங்களுக்காகலாம் என்னோட ஃப்ரீடமை விட்டு கொடுக்க முடியாது. நீங்க என்ன காலி பண்ண சொல்றது? நானே ஹாஸ்டல் விட்டு காலி பண்ணி போறேன். தங்குறதுக்கு வேற இடமே இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சு தப்பா போச்சு. திவ்யா, திவ்யா போகுது. திவ்யா, நான் சொல்றத கேளு. கோவத்துல இருக்கிற எந்த முடிவும் நல்லது இல்ல. போகாத திவ்யா. இது கோவத்துல எடுத்த முடிவில்லடி, ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். எனக்காக நீ ஃபீல் பண்ணாத. உண்மையிலேயே எனக்கு ஹாஸ்டல்ல இருக்க பிடிக்கல. நானா தான் போறேன். நாம காலையில காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். இப்ப எங்க திவ்யா தங்கியிருக்க? பிளாட்ல தங்கியிருக்கேன். ஹாஸ்டல்ல விட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. லேடிஸ் டாய்லெட்ல உனக்கு என்னடா வேலை? உன்னைத்தான் பார்க்க வந்தேன். போர்க்கி ராஸ்கல். என்னடி ரொம்ப பிகு பண்ற? ரொம்ப பீத்தாதடி. உன் மேல எவ்வளவு ஆசை தெரியுமா? டேய், சொன்ன கேளு. டேய், ஓடாதடி. தாண்டி எனக்காக நீயே சண்டை போடணும். நான் உன்னை லவ் பண்றேன்ல, உன்னை தொட்டா எனக்கு கோவம் வராதா? நான் உன்னை மட்டுமா லவ் பண்றேன்? நான் இவனை கூட தான் லவ் பண்றேன்.
ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். ஸ்டூடெண்டா இல்ல ரவுடிங்களா? தெரு பொறுக்கிங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. இது காலேஜ், சந்த கடை இல்ல. ஒழுங்கா எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. போங்கடா. ஏய், ஃபீல் பண்ணாதடி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாத. டாக்டர், என்னாச்சு? It's all right, no problem. சரியான நேரத்துல கொண்டு வந்தீங்க. So, patient is alive. Now is okay? No problem. ஏய், ஆபரேஷன் முடியற வரைக்கும் இருந்து போலாண்டி. ஒன்னும் செத்த மாட்டான், பொழைச்சுக்குவான். காலிடு சொல்ற பேச்சு கேக்குறது இல்ல. எங்கயாவது போய் குடிச்சிட்டு கும்மாலம் போட்டு அடி வாங்கி அனாதையா கிடக்க வேண்டியது. யாராவது புண்ணியமா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்ப்பான். அங்க இருந்து நான் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. இது பொழப்பா போச்சு. எல்லாம் தலை இழுத்து. அடிபட்டு செத்தாவது தொலைறியா? நிம்மதியா இருந்திருப்பேன். உயிரோட இருந்து என் உயிரை வாங்குற. சும்மா கத்தாதம்மா. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. வாங்கடா வாங்க. இதா உங்க ஃப்ரெண்ட் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான். பிராந்தி கீந்தி ஏதாவது கொண்டு வந்திருப்பீங்களே, குடுங்கடா, குடிச்சிட்டு கிடக்கட்டும். நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உருப்படவே மாட்டீங்க. என்னடா மச்சான், இப்ப எப்பரா இருக்கு? பரவாயில்ல, லேசாதான் வலிக்குது. கவலைப்படாத மச்சி, அவங்களதான் பதிலுக்கு அடிச்சு போந்தாச்சுல. என்ன ஒரு சின்ன வருத்தம், உன்னையும் தரவனையும் காலேஜ்ல இருந்து 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நடந்து தேன்மொழி என்ன வந்து பாக்கல. அடப்பாவி, தேன்மொழி பத்தி தப்பா பேசாதடா. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே அவதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. உண்மையிலே நீ என்ன லவ் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நீ என்ன பார்க்க வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். போதுமா? உன் ஆசை எல்லாம் தீர்ந்துருச்சா? இதாண்டா உங்க லவ்.